Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம ட்ரெண்டிங்கா ஐஸ் வீடியோ எடிட் பண்றது போயிட்டு இருக்குல. அது இன்ஷாட்ல எப்படி எடிட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இன்ஷாட் வந்து ஓபன் பண்ணி நான் வந்து என்கிட்ட இருக்கிற ஐஸ் வீடியோ எடுத்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா Pinterestல தான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் வேணும்னா Pinterestல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்ல இந்த ஐஸ் வீடியோ வேணும்னா என்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க. நான் லிங்க் ஷேர் பண்றேன். சரி வீடியோ எப்படி எடிட் பண்ணு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஐஸோட லாஸ்ட் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து அது பார்த்தீங்கன்னா ஐஸ் ஓப்பன் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆடியோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ எங்கே இருக்கோ அது வரைக்கும் அந்த ஃப்ரீஸ் பண்ண இமேஜை இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது ரெண்டுக்கும் நடுவில் வந்துட்டு பிளாங்க் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பிளாக் இமேஜ் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது எஃபெக்ட் வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த அந்த வீடியோ வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஐஸ் வர இடத்துல வந்து நிதம் காணாமல் லைன்ஸ் வரணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிப் பண்ணிக்கலாம். பிப்பில் வந்து ஓசன் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு பிளண்ட்குள்ளே போய்க்கோங்க. பிளண்டில் போயிட்டு டார்க்கன் கொடுத்துக்கோங்க. எந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் வந்து டார்க்கன் கொடுத்துருக்கேன். ஓகே இப்போ வந்து டார்க்கன் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு அந்த வீடியோ வந்து தொட்டு டூப்ளிகேட் கொடுத்துக்கோங்க. கரெக்டாக ஐஸ் முடிகிற வரைக்கும் அந்த வீடியோஸ் இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் பார்ட்டை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்லாம் போயிட்டு கட் அவுட் பண்ணி வச்சுருக்க ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணி வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 கீ ஃப்ரேம் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். இமேஜோட ஸ்டார்டிங் பொசிஷனில் ஒரு கீ ஃப்ரேம், அப்புறம் எண்டு பொசிஷனில் ஒரு கீ ஃப்ரேம், 2 கீ ஃப்ரேம் நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற கீ பொசிஷனுக்கு வந்துக்கோங்க. அப்படியே வந்து இமேஜை வந்து சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணிவிட்டு ஐப்ரோஸுக்கு மேலே அந்த இமேஜை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு கீ ஃப்ரேம் பொசிஷனுக்கு வந்துட்டு அந்த இமேஜை வந்து மறுபடியும் அதே மாதிரி வந்து சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெடி ஆயிருச்சு. ஸோ ஓகே இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக வந்திருக்கான்னு. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட்னா என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. சரி ஓகே எல்லோரும் ரிசல்ட் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Bye bye, meet the next video.